துரியதவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி துரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல துரியதவம் ஒருத்தர் நல்லா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம், நல்ல எனர்ஜி நல்ல ஆற்றல் தலையில கூடிச்சுன்னு வச்சுப்போம். பெரும்பாலும் மகான்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாம் எங்க பார்க்க சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஏதாவது அவங்க கொடுக்கிற பொழுது அவங்க கண்ணை பார்க்க சொல்லுவாங்க. நம்ம எதை பார்ப்போம்? எதை கொடுக்க போறாங்களோ அதை பார்ப்போம். ஆனா எதை பார்க்கணுமா? நீங்க எதை கொடுக்காங்கிறத பார்க்க கூடாது, அவங்களுடைய கண்ணை பார்த்துக்கிட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உங்க கண்கள் மூலமாக தான் அந்த ஆற்றலை என்ன செய்வாங்களாம், உங்களுக்கு நிறைய பாஸ் பண்ணுவாங்களாம். அப்ப அந்த கண்ணுக்கு கண்ணு மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவங்க ஆற்றல் நிறைய உங்களுக்கு கிடைக்குமா, ஈஸியா அவங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு என்ன செய்யுமா, கிடைக்குமா. மகரிஷி எல்லாம் நான் அப்படி வந்து உட்காருவாரு, நாங்க அந்த இதுல 1000 பேர் இருப்போம். ஆனா ஒரு வரிசையா பார்ப்பாரு, கடைசியிலேருந்து பார்ப்பாரு, பார்த்துட்டே வருவார் கடைசி வரையும். அப்படி பார்த்துட்டு கடைசியா தான் முன் வரிசையே பார்ப்பாரு. அவர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யாருக்குமே ஒரு செகண்ட் கூட கண்ணை சிமிட்ட மனசு வராது. முழுக்க என்ன செய்தாச்சு, நம்மள அவங்க காந்தத்துக்குள்ள கொண்டு வந்தாச்சு. மகரிஷியுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்கும்னு தெரியல. நாங்க 1000 பேர் இருப்போம், இப்படி கையை அசைப்பாரு. 1000 பேரும் கை தூக்கி இருந்தா 1000 பேர் கையிலையும் தெரியும். அவர் அசைக்கிற கையினுடைய ஆற்றல் 1000 பேருக்கும் தெரியும். அவ்வளவு ஆற்றல்களும் அவர்கிட்ட குவிந்திருக்கும். இதெல்லாம் நான் வந்து அங்க தங்கி இருக்கிற காலத்துல நிறையவே என்ன செய்தேன், அனுபவிச்சேன். சோ இதெல்லாம் பாருங்க, துரியத்துல ஆழ்ந்து நீங்க தவம் செய்ய தவம் செய்ய தவம் செய்ய பிரபஞ்ச இணைப்பு நமக்கு சாத்தியம். நம்முடைய ஆற்றல்களை எங்க கிடக்கு? பிரபஞ்சத்துல கிடக்கு. பாருங்க, இது இறைநிலையின் நுழைவாயில், இது ஆன்மீகத்தினுடைய நுழைவாயில். இது எதனுடைய நுழைவாயில்? இறைநிலையின் நுழைவாயில். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, பிரம்மரந்திரம்னு சொல்லுவான். அதாவது பிரம்மத்திற்கு போகக்கூடிய வாசல். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் பிரம்மன் தான். ஆனா நம்முடைய இயக்கம் முழுவதும் உடல்ல எல்லை கட்டி நிக்குது. யார் உச்சியில தவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல அது உச்சியை கடந்து போகும். உச்சியை கடந்தா எங்க போயாச்சுன்னா நம்ம பிரம்மத்துக்கு போயாச்சு. எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு கேட்டான், பிரபஞ்சத்தினுடைய எண்டு வரையும் போகும். ஒருத்தர் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தானா அவனுக்கு காட்சி எது வரையும் தோன்றும்னு கேட்டா இருட்டு வரையும் தோன்றும். ஒருத்தருக்கு அப்படி ஒரு காட்சி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க இறை ரகசியத்தை உணர்ந்தாச்சுன்னு அர்த்தம். மகர் சொல்றாங்க இல்லையா, நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம், நான் அகத்தே காணுகிறேன் நடனமாடும் காட்சியாய். அத வள்ளலார் சொல்ற போது என்ன சொல்லுவாரு, வானத்தில் மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சுதடினாரு. பாரதி இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா, காணும் இடங்களெல்லாம் நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலான்னு. ஆக எல்லாரும் பார்த்திருக்கான், யாருதான் பார்க்கல? யாருதான் பார்க்கல? எல்லாம் தெரியும்னு சொன்ன நம்மளை தவிர அவங்க எல்லாம் என்ன செய்திருக்காங்க, அதை தரிசிச்சிருக்காங்க. அந்த தரிசனத்தை பெறுவதற்கான முயற்சி தான் இந்த துரியதவம். அப்ப துரியம் ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லை. நல்ல போக போக நல்ல தவம் செய்ய செய்ய எப்படி இருக்கும்னு கேட்டான், கொஞ்சம் தேன், கொஞ்சம் தினமாவு, கொஞ்சம் அமிர்தம், இப்படி இதெல்லாம் கலந்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுபோல அத வாயில வச்சா அவன் சொல்றான், ஒரு மாசம் இனிக்குமா. அமிர்தத்தை வாயில வச்சா எவ்வளவு நாள்? மாச கணக்குல இந்த சுவை இருந்துகிட்டே இருக்குமா. அதே போலதான் தவத்துல துரியம். யார் ஒருவர் தவத்துல துரியத்தை அந்த அளவுக்கு உணர்ந்து செய்யறாங்களோ அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க நன்மைகளை அனுபவிக்க போறாங்களாம். ஓரிரு நாட்கள்னு சொல்லல, அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த உயர்ந்த நிலைக்கு அவன் என்ன செய்யுமா, கூட்டிட்டு போகும்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. இப்ப நல்ல துரியதவம் வந்துருச்சு, உங்களுக்கு நல்ல சுழல ஆரம்பிச்சுன்னு வச்சுடுங்களாம். அப்படி தவம் செய்யறவங்களை நீங்க உங்க கொஞ்சம் அப்படியே இங்க உட்கார்ந்து அரக்கண் போட்டு அப்படி பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி அப்படி ஒரு ஆறா தெரியும், ஒரு ஷேடோ தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்ல உயர்ந்தவர்களை பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி என்னவே தெரியும், ஒளிவட்டமே தெரியும். இதெல்லாம் அவங்க உயிர் சக்தி தலைக்கு ஏறின பிறகுதான் சாத்தியம். தலைக்கு ஏறுறது அவ்வளவு ஈஸியானு கேட்டா அவ்வளவு ஈஸி இல்லை, இது மிக கடினமான பணி. ஆனா ஏறினா அதன் பிறகு அவங்களால என்ன செய்ய முடியாது, இறக்க முடியாது. ஆனா மகான்கள் பயிற்சி எடுத்தவங்க என்ன செய்வாங்க, மேலே ஏத்துவாங்க, கீழே கொண்டு வருவாங்க, மீண்டும் என்ன செய்வாங்க, மேலே ஏத்துவாங்க, இறக்குவாங்க. அது பிராக்டிஸ் மூலமா தான் அது கொண்டு வர முடியும். இப்ப நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து கூட எனக்கு ஒரு மன்றத்துல இருந்து போன் பண்றாங்க, ஏதோ ஒரு கராட்டே மாஸ்டர் தவம் சொல்லி கொடுத்தாராம். யாரு?
இந்த ஜிம் மாஸ்டர் மாதிரி. கராட்டே மாஸ்டர் என்ன செய்வாங்க, நாங்களும் தவம் சொல்லி தரோன்னு சொல்லி கொடுத்துட்றது, கண்ணை மூடிட்டு இருன்னு சொல்றது, அதை நினைச்சுக்க, ஒரு பூவையோ எதையாவது ஒன்று சொல்லி கொடுக்க, அதையே சொல்லி சொல்லி அப்படியே இந்த இடத்த நினைச்சிக்கன்னு சொல்லிடுறது. இதுங்க அப்படியே நினைச்சு உயிராற்றல் மேலே வந்துருச்சு. மேலே வந்துடுறோம், அவள் அதை வந்துடும், அது பிரச்சனையே கிடையாது. இப்போ என்ன செய்ய முடியாது, இறக்கவே முடியாது. இந்த ஒரே வழிதான் உண்டு, அது மெண்டல் ஆகிறத தவிர வேற வழியே கிடையாது. அவனுக்கு என்ன தெரியாது, இறக்கவே தெரியாது. இப்ப அவங்க நம்ம கிட்ட கொண்டு விட்டுருக்காங்க இறக்கி தாங்கன்னு. நாங்களும் ஆன ஆவல எல்லாம் சொல்லி பாக்குறோம். அவ்வளவு சரி, என்கிட்ட ஒரு பிள்ளை இறங்குறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஏன்னா அவங்க என்ன செய்யல, முறையாக கத்துக்கல. முறையா கத்துக்கணுங்கிறதுடைய நோக்கம் இந்த நிறைய பசங்க நெட் எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, தனியா உட்காந்து கேட்டா தவம் செஞ்சுட்டு இருக்கேன்னா செய்யவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு உள்ள என்ன நடக்குங்கிறத குருவால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கவனிக்க முடியும். ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு விதமானது, ஒவ்வொரு உடல் ரசாயனமும் ஒவ்வொரு விதமானது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தோன்றும், ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரி கிடைக்கும். ஒரே மாதிரி எல்லாருக்கும் இங்க கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்களை குருவால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சரி செய்து கொள்ள முடியும். ஆகவே குருவினுடைய உதவி மிக மிக அவசியம். அதனாலதான் குருவினுடைய கஸ்டடியில வச்சுதான் தவம் கொடுப்பாங்க. அதனாலதான் நான் யார் தவம் கொடுத்தாலும் பக்கத்துல என்ன செய்யணும், உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் நடந்தாலும் உடனே பக்கத்துல போகணும். ஏன், நம்முடைய ஆற்றல் பட்டோன்னா அது என்ன செய்யும், அதுக்கு வேலையை குறைச்சிக்கும். கொஞ்சம் பொறுமை இல்லையா, அப்படி ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது ஒரு துரிய தவங்கிறது. அப்போ மிக அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யப்பட வருது, கொடுக்க போறாங்க. அப்போ ஒரு நல்ல தவம் இன்னைக்கு நாம என்ன செய்ய போகிறோம், அற்புதமான துரிய தவம். சரியா? வாழ்க வளமுடன்.